அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த டைமுக்கு இந்த பாருங்கள், இலங்கையில் வந்து பாருங்கள், இலங்கை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து பாருங்கள், இந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே மேகங்கள். சரியா? மேகங்கள் பாருங்கள், எந்த பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது பாருங்கள். இந்த சென்னை, புதுச்சேரி, அப்புறம் ஜப்னா இதனை சூழ உள்ள பகுதிகளில் பாருங்கள் அதிகமாக காணப்படுது இந்த மேகங்கள். அதை தாண்டி அப்புறம் இங்கிட்டு கொழும்பு, திருவனந்தபுரம், அப்புறம் கன்னியாகுமரி இதனை சூழ உள்ள பகுதி, மதுரை இதனை சூழ உள்ள பகுதிகளில் வந்து அதிகமாக மேகங்கள் காணப்படுது. சில வேளை இந்த இட்டிமா என்கின்ற சூறாவளியின் தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த மலைவீழ்ச்சி வந்து ஜப்னா மற்றும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அப்புறம் மட்டக்களப்பு இந்த பகுதிகளில் அதிகமாக மலைவீழ்ச்சி ஏற்படுகிறது. அது இல்லாமல் இந்த பகுதியில் வந்து கொழும்பு, அப்புறம் மன்னார், அங்கிட்டு இந்த பகுதி தலைமன்னார் இந்த பகுதிகளில் வந்து அதிகமான மலைவீழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதன் மூலம் சில வேளைகளில் கடல் சீற்றங்கள் வரலாம். அதனால் வேண்டி அது கூட ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு விடயம்தான். தற்போதைய நிலவரப்படி இலங்கையை சுற்றி, அதாவது கடல் சுற்றுப்புறங்களில் தான் இந்த மேகமூட்டங்கள் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. இப்போ இந்த மேகமூட்டங்கள் வந்து சில சமயங்களில் காற்றின் தாளமுக்கம் காரணமாக இலங்கை சுற்றியுள்ள பிரதேசங்களை நோக்கி நகரலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த காற்று தாளமுகம் காரணமாக அதிக மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால் வேண்டி மீண்டும் மீண்டும் அரசாங்கத்தாலும் பல்வேறுபட்ட அதாவது அரச நிறுவனங்களாலும் வலியுறுத்தப்படுகின்ற முக்கியமான தகவல் என்னென்னா, பொதுமக்களை வந்து அவர்களை கூடிய சீக்கிரம் ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கு நகரத்தான் சொல்கிறாங்க. என்னென்னா இப்படி தானே, இது வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவலை அப்படின்னு எல்லாருமே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு சீற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எல்லாருமே தங்களுடைய பங்களிப்பை வழங்கணும். விளங்குதா? இதில் அரசாங்கம் தான் வந்து நமக்கு உதவி செய்யணும், அரசாங்கமே தான் வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா பாதைகள் சீரழிவாக இருக்குது, வர முடியாது. ஹெலிகாப்டர்னா நம்மக்கிட்ட ஒரு 2000-3000 ஹெலிகாப்டராக இருக்குது இல்லையே, எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கே வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தையும் மனதில் கொண்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இயங்கணும். ஏன்னா நிறைய பாதைகள் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆகி அந்த பாதைகளில் வந்து பழுதடைந்து வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமான நிலையில் ரயில்வே பாதைகளாக இருந்தாலும் சரி, பேருந்து பயணிக்கின்ற பாதைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே பல மோசமான நிலையில் தான் காணப்படுது. அதனால் வேண்டி போக்குவரத்து வந்து மிகவும் ஸ்தம்பித்த நிலையில் காணப்படுது. எனவே பொதுமக்கள் வந்து நம்ம தான் நம்மளுடைய பாதுகாப்பை வந்து இப்போ வந்து பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே எல்லாரும் சேஃபாக இருங்க, கவனமாக இருங்க. நன்றி.